கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கரீப் கல்யாண் ரோஜ்கர் அபியான் அப்படின்ற திட்டத்தை அறிவிச்சிருக்கு. இது என்னென்னா, வெளிமாநிலத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க கோவிட்-19 ஊரடங்கால் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு திரும்பி போகிற மாதிரி நிலைமை ஏற்பட்டிருக்கு. இதனால் அவங்க வாழ்வாதாரம் கேள்விக்குறியாயிருக்கு. அவங்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தர விதமாக இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு மொத்தம் 50,000 கோடி ஒதுக்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மொத்தம் 6 ஸ்டேட்டில் 116 டிஸ்ட்ரிக்டில் கிட்டத்தட்ட 125 நாளுக்கு இந்த ஒரு கேம்பெயின் நடக்கும். இதில் அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கவுன்சில் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டை அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டாக நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா, விவசாயிகளோட முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிற விதமாகவும் அவங்களுக்கான நலனில் முக்கிய கவனம் செலுத்துறதுக்காகவும் இந்த நேமை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கர்நாடகாவில் ஜூன் 18 மாஸ்க் டேவாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா, கோவிட்-19லேருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படின்றதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற விதமாக இந்த டேவை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டேவோட முக்கியத்துவம் என்னென்னா, எல்லோரும் மாஸ்க் அணிஞ்சிருக்கணும், அவங்களோட கைகளை சோப்பால் இல்லை சானிடைசரால் அப்பப்போ சுத்தப்படுத்திக்கணும், எல்லாருக்கிட்டே இருந்தும் கொஞ்சம் சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணணும். இந்தமாரி விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இந்த டேவை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜூன் 18 சஸ்டைனபிள் கேஸ்ட்ரோனமி டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது என்னென்னா, பாரம்பரியம் அப்புறம் இயற்கை சார்ந்த உணவுகளோட முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிற விதமாக இந்த டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. கேஸ்ட்ரோனமின்றதை ஆர்ட் ஆஃப் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விதமாகவும் அழைக்கிறாங்க. இந்த டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கிய உணவு சமைக்கிறதுக்காக இயற்கையை எந்த விதத்தில் பாதிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. சத்தீஸ்கரில் ரோக்கா சேக்கா அப்படின்ற ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டம் என்னென்னா, பாரம்பரிய விவசாய முறையை பலப்படுத்துகிற விதமாக இந்த திட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா சுராஜி கவுன் யோஜனா அப்படின்ற திட்டத்துக்கு கீழே கால்நடை தொழுவங்களை கட்டித்தரதாகவும் அறிவிச்சிருக்காங்க. பயிர்களை வீணாக்குறதுலேருந்து தடுக்கிறதுக்காக இந்த கால்நடை தொழுவங்களை கட்டித்தரதாகவும் சொல்லியிருக்காங்க.